எவ்வளோ குளித்தாலும் போதை மட்டும் ஏறவே மாட்டேங்குது. நான் தான் ரோட்டில் ஸ்டடியாக போயின்னுக்கிறேன், என்னை தவிர மற்ற எல்லாம் ஆடினே போகிறானுங்க. ஒத்தனாச்சு ஸ்டடியாக போகிறானா பார். இது வேறு காலியாகவே மாட்டேங்குது, போதையும் ஏறவே மாட்டேங்குது. ஐயோ போதை ஏறவே இல்லையே. ஐயோ அப்போ யாராவது போகிறவங்களாம் ரெட்டராட்டையாக தெரியுறான் கண்ணுக்கு நமக்கு. ஐயோ அவ்வளோதான், கண் பார்வும் போயிடுச்சு போலக்குது. யார் அது? இவனா? இந்த குடி குடிச்சுக்கிறான் காலையிலேயே. வீட்டுக்கு போயிடுவானா இன்னைக்கு? ஏய், ரோட்டில் எவ்வளோ பேர் இருக்காங்க, என்ன இந்த மாதிரி இருக்கிற? வழி விட்றா, ஏந்துடா. ஏய் ஏது போதையை போட்டு காலையில் உயிரை வாங்கிக்கிறான். எல்லாம் மாற்றிட்டுறாங்களே. இங்க பாருடா, குமாரோட அப்பா தானே இந்த ஆள் பாரு ரோட அளந்துட்டு இருக்கான். இந்த ஆள் பாரு வேலையே இல்லை பாரு, குடிச்சிட்டு ரோட்லயே படுத்து கிடக்குது. மகா பெரிய குடிகாரனா இருப்பான் போல. வாடா போலாம். சின்ன பசங்கள்லாம் நம்மளை அசிங்கப்படுத்துறாங்களே. ஐயோயோ, நான் நல்லா தானடா இருக்கிறேன். சரி பிரதர் பிரதர் யாரு எழுந்துருங்க பிரதர். ஏந்துடா. எதுக்குப்பா? குடிச்சிருக்கீங்களா? எதுக்கு பிரதர் ரோட்ல படுத்திருக்கீங்க? ரோட்லயா? எப்பா வீட்டில் இருக்கிறேன்ப்பா நான். அப்படியா? சரி பிரதர், வீட்டில் தான் இருக்கிறேன். ஏப்பா பாயில் இருக்கிற காசு யாரும் எடுத்துட்டாங்கப்பா. ஐயோ இல்லை பிரதர், என் பொண்டாட்டி உதைப்பாப்பா. ஐயோ வச்சுங்க. எங்கப்பா கூட்டின்னு போறீங்க? உங்க வீட்டு விட்டு வீட்டில் தான்ப்பா இருக்கிறேன். வீட்டில் இருக்கீங்களா? இது ரோடு பிரதர், வாங்க. ரோடா? ஐயோ ரோட்லையா ஊந்து கிடக்குறோம். சிஸ்டர் சிஸ்டர் வாங்க சிஸ்டர், இருக்கீங்களா? இருக்கிறோம். இந்த ஆளுக்கு வேற வேலையே இல்லையா? இன்னைக்கும் குடிச்சிட்டு வந்துட்டானா? என்னத்த தான் இவனை பண்ணுறதுன்னே தெரியலங்க பிரதர். எல்லா ஹாஸ்பிட்டலும் கூப்பிட்டு போயிட்டு வந்துட்டோம், எல்லா மெடிசனும் கொடுத்துட்டோம். மறுவாழ்வுல இருந்தும் தப்பிச்சு ஓடி வந்துட்டாரு. நான் என்னதான் பண்ணுறது இந்த ஆளை வச்சுக்கிட்டு? சரிங்க சிஸ்டர், கஷ்டப்படாதீங்க. நீங்கள் மருத்துவமனைக்கு போயிருக்கலாம், மற்ற மாதிரி கோவில்களும் அலைஞ்சிருக்கலாம் சிஸ்டர். இந்த ஒரு முறை ஏசாமியை நம்புங்க, அவருக்கு ஆண்டவர் அற்புதம் செய்வார். ஐயா எத்தனை கொலை நாங்கள் தெய்வத்துக்கு எல்லா தெய்வத்திலையும் போய் பார்த்துட்டு வந்தோங்க. கொலை தெய்வத்துக்கு போங்கன்னு சொன்னாங்க. எல்லா இடத்துக்கும் போயிட்டு வந்து பாருங்க, இப்படி தான் ஏன் பண்ணுறாரு, வீட்டில் என்னங்கய்யா பண்ணுறது? சரிங்க சிஸ்டர், எல்லாரோட வாழ்க்கை நிறைய பேர் வாழ்க்கை இப்படி தான் இருக்குது. நீங்கள் ஒரே முறை நான் சொல்கிறத நீங்கள் கேளுங்க. ஆண்டவர் நம்ம ஏசாமியை நம்புங்க, அவர் கண்டிப்பாக எதனா ஒரு அற்புதம் செய்வார். பிரதர் நல்லா அந்த குடியிலேருந்து மாற்றுவார். நீங்கள் இந்த ஒரு முறை இன்னைக்கு கூட ஈவினிங் ஒரு சுவிசேஷ கூட்டம் நம்ம ஏரியாவில் பக்கத்துக்குள்ள நீங்கள் வந்து கலந்து கொள்ளுங்க. ஆண்டவர் கண்டிப்பாக ஏசாமிக்கு நன்மை செய்வார். சரிங்க, வந்தால் கண்டிப்பாக அவர் மாறிடுவாருங்க. கண்டிப்பாக மாறுவார் சிஸ்டர், மாறுவாங்க சிஸ்டர். எங்கள் ஃபேமிலி வேறு மாறுமாங்க இவரால். கண்டிப்பாக உங்கள் குடும்பம் ஆசிரியப்படுங்க சிஸ்டர். நன்றி ஐயா. நீங்களும் வந்துடுங்க ஐயா. ஐயா என்னை ரோட்டில் போகிறோம், ஒருத்தன் எட்டி வச்சுட்டு போகிறேன், இன்னும் 2 சில்லி வாண்டுங்க என்னை பார்த்து ரோடை அழகிறேன்னு சொல்லுதுங்க ஐயா. என்னை எல்லாம் அசிங்கப்படுத்திடுதுங்க ஐயா. ஆனால் நீங்கள் தான் என்னை அன்போடு அரவணைச்சி வீட்டில் கூட்டின்னு வந்து விட்டீங்க. சரிங்க, உங்களுக்கோசம் கண்டிப்பாக வரும். அவருக்கோசம் வரணுமா? 2 வாட்டி வரணுமா? அப்போ சரிங்க ஐயா, நான் கண்டிப்பாக உங்களுக்கோசம் தான் வருவேன். எல்லாம் அசிங்கம் பார்த்துனாங்க, நீங்கள் அன்பாக வந்தீங்க பார்த்தீங்களா, கட்டாயமாக வருவேன். சரி, கண்டிப்பாக வாங்க. நன்றிங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரில, எது கடன் வாங்கணும்னு தெரில. கடன் வாங்கினதுலேருந்து வேலையும் கிடைக்கல, என்ன பண்ணுறதுன்னு தெரில. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. முருகா, என்ன பண்ணு என்னப்பா உன்னை எங்கெல்லாம் தேடுறது? கடனை வாங்கிக்கிட்டு ஐயா சொல்லுங்க. இல்ல வேலை கிடைக்கல, வேலை கிடைக்கிறது எனக்கு தேவையில்லாத விஷயம். நீ அசலை எப்ப தருவா இல்ல வட்டி எப்ப கட்டுற? கத்தாதீங்க, நிறைய பேர் இருக்காங்க. யார் பார்த்தா யார் பாக்குறாங்கன்னு சொல்றியா இல்லையா? அப்ப நீ கரெக்டா கட்டணுமா இல்லையா? பெரிய தொல்லையா போச்சியா. சரிங்க, இங்க பாரு, உனக்கு கடைசியா ஒரு வாய்ப்பு தரேன். 24ஆம் தேதி நான் வருவேன். இதுக்கு மேல என்னால உன் வீட்டுக்கெல்லாம் அலைய முடியாது. 24ஆம் தேதி நான் வரும்போது எனக்கு நீ அசலும் வட்டியும் எடுத்து வைக்கிற, இல்லைன்னா எனக்கு கெட்ட கோவம் வந்துடும், கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளுற மாதிரி வச்சுக்காத. சரியா? 24ஆம் தேதி வருவேன், அசலும் வட்டியும் எடுத்து வச்சுக்கா, இல்லைன்னா உன் வீடை பூட்டிக்கிட்டு கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளி வீடை பூட்டி மான மரியாதையை காப்பாத்திக்கா. மிஞ்சி இருக்கிறது அந்த மானம் மட்டும்தான், அதையாவது காப்பாத்திக்கா. ஏன்ப்பா இப்படி வீட்டில் தான் பிடிக்கலன்னு ஸ்கூலுக்கு போகிறேன். ஆனால் அங்கேயும் ஃப்ரெண்ட்ஸு கடைக்கார பிள்ளைன்னு அசிங்கமாக பார்க்குறாங்க. நான் வீட்டில் இருக்கவே எனக்கு பிடிக்கல, உங்கள் அப்பாவும் சொல்கிறதுக்கு அசிங்கமாக இருக்கு. போப்பா.
என்ன பண்ணுறதுனே தெரில. கடன்காரனும் என்னை தொல்லை பண்ணுறானுங்க, என் பிள்ளைங்களும் மதிக்கலை. சாவறதை தவிர வேறு வழியே இல்லை. என்ன பண்ணுறதுன்னு தெரில. ஐயா வணக்கம் ஐயா, ஸ்தோத்திரையா. ஐயா என்னையா சாவை பற்றி பேசிகிட்டு இருக்கீங்க? கடன் வாங்கிட்டேன், வீட்டில் நிம்மதி இல்லை, கடன்காரன் வந்து தொல்லை பண்ணுறாங்க. என்ன பண்ணுறது, பசங்களும் மதிக்க மாட்டேங்கிறாங்க. எங்கன்னா போய் செத்தலான்னு பார்க்குறேன். ஐயா மீண்டும் மீண்டும் சாவரம்னு சொல்லாதீங்கய்யா. ஆண்டவர் நம்புங்க, ஏசாமியை நம்புங்கய்யா. ஏசாமியை நம்புங்க, உங்கள் கடன் பிரச்சனை இதெல்லாம் ஒரு தீர்வு கிடைக்கும். அவர் தான் வழிவாசல் திறக்க முடியும். அங்கே கடன் தீர்த்துருவாருங்களா? கண்டிப்பாக கண்டிப்பாக. நீங்கள் ஏசாமியை நம்புங்க, அவர் எதுனா ஒரு பொருளாதார வசதி ஏற்படுத்த ஏதாவது ஒரு ஒத்தாசை உங்களுக்கு கிடைக்கும். கண்டிப்பாக கிடையோ, இந்த ஊர் மக்களையோ எதனா உங்கள் வேலையை கூட நம்பியிருப்பீங்க. ஆனால் நீங்கள் வந்து ஏசாமியை கடவுளை நம்பியிருக்க மாட்டீங்க. நீங்கள் இந்த முறை நான் சொல்கிறேன், தயவாய் நீங்கள் ஏசாமியை நம்புங்க. கண்டிப்பாக அந்த கடன் பிரச்சனை ஒரு விடுதலை கிடைக்கும். அப்படி வேணும், நம்பி பாருங்க, உங்களுக்கு கண்டிப்பாக இந்த கடன் பிரச்சனை மாறி உங்கள் குடும்பத்தில் சந்தோஷம் இருக்கும். சரிங்களா? இன்னைக்கு கூட ஈவினிங் ஒரு சுவிசேஷ கூட்டம் நம்ம ஏரியாவில் வந்து கலந்து கொள்ளுங்க. உங்களுக்காக நான் செபிக்கிறோம், ஆண்டவர் நன்மை செய்வார். ஓகேங்களா? நன்றி. வந்தாக்கா என்னோட கடன்லாம் கண்டிப்பாக கிடைக்கும். ஆண்டவர் செய்வார், ஏசாமி செய்வார். ஓகேங்களா? நன்றி. வாங்க. நேசுக்கு நல்ல தகப்பன விசேஷமாக இன்றைக்கி ஜெபம் செய்கிறோம். தேவன் ஆசீர்வதிப்பதாக அநேகரை இன்னைக்கு பலப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆமென். போலாமா பிரதர்? இயேசுவே உமக்கு நன்றி ஆண்டவரே. இயேசுவே அந்த வீட்டை மக்களுக்காக நான் செபிக்கிறேன்ப்பா. உமக்கு நன்றி ஆண்டவரே. இயேசுவே உமக்கு நன்றி. என் தேவன் தகப்பனை கர்த்தாவே ஏசாமி, இந்த வீட்டில் உள்ள மக்களை நீங்கள் ஆசீர்வதிங்க. இவங்களுக்கு இருக்கிற இந்த வியாதி வறுமையெல்லாம் நீங்கிட்டுப்பா. இவங்களுக்கு இருக்கிற அந்த வீட்டுக்குள்ளே இருக்கிற தகப்பனே இந்த நோய் நொடியெல்லாம் மாறட்டும் ஆண்டவரே. இந்த தெருவில் எல்லா மக்களும் சுகம் பெறும்படியாக நான் செபிக்கிறேன்ப்பா. இந்த தெரு மக்கள் எல்லாம் சுகமாக இருக்க தேவன் ஏசாமின் உதவி செய்ய வேண்டுமாய் செபிக்கிறேன்ப்பா. நன்றி. என்ன இந்த பக்கம் வந்துட்டு சுவிசேஷம் என்ன அல்ல இருக்கீங்க? ஐயா என்ன பண்றீங்க? இங்க என்ன பண்றீங்க? இங்க வாங்க, இங்க என்ன உங்களுக்கு வேலை? ஒவ்வொரு ஊரா இதே உங்களுக்கு வேலையா? எல்லாத்தையும் இது பண்றீங்க. நாங்களே இப்பதான் ஜெயிலுக்கு போயிட்டு வந்து டென்ஷனா உட்காந்துட்டு இருக்கோம். அந்த இடத்துல வந்து திரும்ப டென்ஷன் பண்றீங்க. சரி இருங்க. சரி சொல்லுங்க. சரி இருங்க. சொல்லுப்பா. என்னப்பா நீ நம்ம ஏரியால இருக்க? நீ ஆமையா, நீ முதல்ல கையை எடுப்பா. இவர் மேல போய் நீ கையை வச்சுக்கிட்டியா? என்னப்பா நீ நல்ல மனுஷையா? இவர் நம்ம ஏரியாக்குள்ள வந்து இவர் நம்ம ஏரியாக்குள்ள வந்ததுனால பாத்தியா ஏதாவது ஒரு கெடுதல் இருக்கான்னு பாரு. அவங்க நமக்காக ஜெபம் பண்றாங்க. இந்த தெருவில் அநேக நன்மைகள் நடக்குது. ஒரு நாள் கூட என் குடும்பத்தில் என்ன பார்த்துருக்கியா? என் குடும்பத்தில் எவ்வளோ பிரச்சனை இருக்குது, எவ்வளோ கடன் பிரச்சனை இருக்குது, என் பையனுக்கு எவ்வளோ வியாதி இருக்குன்னு உனக்கு தெரியும், அப்படிதானே? ஒரு நாள் நாங்கள் குடும்பத்தோட நைட்டு 9 மணி இருக்கோம் ஐயா. நாங்கள் என்ன பண்ணுறதுனே தெரியாமல் இருந்தோம். என் பையனுக்கு அவ்வளோ வேதனையில் இருந்தோம். அப்போ திடீர்னு ஒரு நாள் நாங்கள் என்ன பண்ணுறதுன்னு தவிச்சிக்கிட்டு இருக்கும்போது என் பையனுக்கு திடீர்னு என்ன நடந்ததுன்னு தெரியாது, சுகம் பெற்றுட்டான். அந்த காக்கா வலிப்பு உனக்கு தெரியும் தானே? அப்படி சுகம் பெற்றதுனால அப்போ என்ன நடந்ததுன்னு எனக்கு தெரியாது. நான் வெளியே என்ன நடக்குதுன்னு வந்து பார்க்கலான்னு வெளியே வந்து பார்த்தேன். அப்போ இந்த தம்பி தான் வந்து மேலே கையை தூக்கி இயேசுவின் நாமத்தினாலங்கிற அந்த வார்த்தை மட்டும் என் காதில் கேட்டு, அப்போ அந்த வார்த்தையினுடைய வல்லமை தான் என் பையனுக்கு ஒரு சுகத்தை கொடுத்துருக்கு. அப்போ தான் நான் இயேசுனா என்னன்னு அறிஞ்சிக்கிட்டேன். ஆனாலும் இன்னும் அவரை பற்றி அறியறதுக்கு ஆசைப்படுறேன். நீ போய் இந்த மனுஷன் மேலே இப்படி கையை வச்சுக்கிட்டே தம்பி, நீ போய் இப்படி பண்ணலாமா? அவர் மேலே கையை வைக்காது. உண்மைதான்ப்பா, இயேசுவை நம்புங்க. என் வாழ்க்கையில் ஒரு பெரிய போராட்டம் இருந்தது. மரண படுக்கைக்கு நேரம் நான் போயிட்டேன். என் உதவி செய்ய யாருமே இல்லை. என் மனைவி இவர் எப்படி கொண்டு போய் அட்மிட் பண்ணுறது ரொம்ப தவிச்சாங்க. அந்த நேரத்தில் ரொம்ப வேதனையோடு நாங்கள் இருந்தோம். அப்போ இவங்க தான் வாசலில் நின்று கையை தூக்கி ஜெபம் பண்ணிட்டு இருந்தாங்க. இவங்க ஜெபம் பண்ணும்போது இயேசுவின் நாமத்தில்னு சொல்லும்போது அந்த வார்த்தை வந்து என்னை தொட்ட உடனே நான் உயிரடைஞ்சேன். கை வச்சிட்டேப்பா. சரிப்பா, கிளம்பா நாங்கள் பார்த்துக்குறோம். நீங்கள் பார்த்துக்குறோம். போங்க. என்னப்பா பார், எங்கள் கூட இருக்கவங்களே இப்படி மாற்றி வச்சுருக்கிறீங்க. இவ்வளோ தூரம் பண்ணி வச்சுருக்கீங்க. சரி இருந்தாலும் சாரிப்பா, உன்னை கை வச்சு மன்னிச்சுக்கோ. சரி நீ கிளம்பு பார்க்கலாம் அப்படின்னு. இந்த மாதிரி ரொம்ப பண்ணாதீங்க. சரி பிரதர், நீங்கள் கூட இன்னைக்கு ஒரு சுவிசேஷ கூட்டம் இருக்குது பிரதர், வாங்க, உங்களுக்கு ஆண்டவர் நன்மை செய்வார். வரீங்களா? சரிப்பா, கிளம்புப்பா. ஆரம்பா. வந்து பார்க்குறேன். அப்படி என்னதான் அவங்க ஏசு செய்கிறாரு, வந்து பார்க்குறேன்ப்பா. வந்து பாருங்கள், கண்டிப்பாக ஏசு நன்மை செய்வார். மரமா. நன்றி. என்னப்பா, நான் ஜெயில் போகிறதுக்கு முன்னாடி என் கூட எல்லாம் கம்பெனி கொடுத்து எல்லாம் இது பண்ணிக்கிறீங்க. இப்போ இப்படி வெள்ளையும் சொல்லி வந்து மாறி நிற்கிறீங்க. எல்லாம் இயேசுதான்ப்பா காரணம். அட என்னங்கப்பா, நான் இந்த 2 பிரதர்ஸ் மட்டும் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், நான் எப்படியாப்பட்ட குடிகாரன் உனக்கு தெரியும். அட என்னப்பா நீங்க தெரியும்ல, ஒயின் ஷாப்பா தெரிஞ்சிருந்தோம் 2 பேரும். முந்தானே கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கூட இவரு ஓவரா கடன் யார் இவரு குடிகாரன் இந்த ஆளு எப்படி ஆகிறான் பாரு. இப்படி மாத்தி என்ன இந்த அளவுக்கு மாத்திருக்காருன்னா, இந்த 2 பிரதர்ஸும் நம்ம தெருவில் நடந்து ஒவ்வொரு நாளும் ஜெபம் பண்றாங்க.
ப்ரேயர் வாக்குன்ற ஒரு ப்ரேயர் பண்ணிகிட்டே போகிறாங்க. கைகளை உயர்த்தி ஒவ்வொரு வீட்டுகளுக்கு நேராக எதுவும் தீமை எதுவும் அவங்களுக்கு வரக்கூடாது, அந்த குடும்பங்களில் நன்மை வரணும்னு சொல்லி ஒவ்வொரு இந்த 2 பிரதர்ஸும் டெய்லியும் செபிக்கிறாங்க. என் குடும்பத்திலே வந்து செபிச்சதுனால நான் குடியை விட்டு ஒரு நல்ல நிலைமையில் இன்றைக்கி நான் இருக்கேன். இவருக்கும் அது நல்ல நிலைமைக்கு மாற்றிருக்காரு கர்த்தர் தான். நாங்கள் இயேசு சாமி ஏற்றுக்கணும் என்னமா பண்ணலாம்? இப்போ முருகா, உன்னை எங்கெல்லாம்ப்பா தேடுறது? நானும் உன்னை தேடியே எனக்கு அழுத்து போச்சுப்பா. உன் வீட்டுக்கு போனேன், உன்னை காணல, இங்கே வெளியே எங்கே போயிருக்கேன்னு சொன்னாங்க. அப்போ தான் நானும் எங்கே போயிருப்பேன்னு உன்னை தேடி இங்கே வந்தேன்ப்பா. ஒரு நாள் உங்ககிட்ட சத்தம் போட்டுட்டு போனது உனக்கு ஞாபகம் இருக்கா? வந்து சத்தம் போட்டுட்டு போனேன்னா எனக்கு வீட்டுக்கு போனால் தூக்கமே வரல, ஒரு நிம்மதியும் இல்லை. ஒரு நாள் அப்படியே அங்கேயும் இங்கேயும் புரண்டு படுத்து தூங்கலாம்னு பார்த்தேன், தூக்கமே வரல. திடீர்னு பார்த்தா ஒரு ஒளி, இயேசு உருவம் மாதிரி ஒருத்தர் வந்து உன் கடனெல்லாம் என்கிட்ட மன்னிக்க சொல்லிட்டாரு. நானும் உன் கடனெல்லாம் மன்னிச்சிட்டேன். இனிமேல் நீ எனக்கு கடன் தர வேண்டாம், அந்த பைசாவை நீ எனக்கு தர வேண்டாம், அசலும் வட்டியும் கேட்டு நான் உன்னை தொந்தரவும் பண்ண மாட்டேன். இனிமேலும் இது வரைக்கும் உன்னை தொந்தரவு பண்ணதுக்கு மன்னிச்சிக்கா. ஆமாம், நான் உன்னை கேள்விப்பட்டேன், நீ இனிமேல் எந்த கடனும் வாங்காத, குடும்பத்தில் ஒரு சந்தோஷத்தோட ஒரு நிம்மதியோட கொண்டு போ குடும்பத்தை. அப்புறம் நீ எங்கே கிளம்பிக்கிட்டு இருக்கியாமே? ஆமாம், மீட்டிங் நடக்குதாங்க பக்கத்தில். ஆமாம், இந்த ஜபத்துக்கு போகிறேன்னு சொன்னாங்க. அப்போ நானும் உன் கூட வரலாமாப்பா? என்னையும் கூட்டிகிட்டு போவியா நீ? வாங்க போகலாம். சரி, என் கடனெல்லாம் மன்னிச்ச ஏசு சாமிக்கு ரொம்ப நன்றி. அது நாங்கள் இப்போ அந்த சுவிசேஷ கூட்டத்துக்கு தான் போயிட்டுருக்கோம். நடக்க போகுது, இன்னும் கொஞ்ச நேரத்தில் ஆரம்பிக்க போகுது. வரீங்களா எங்கள் கூட நீங்களும்? சரி, நானும் சத்தம் போட்டேன் தான் சொல்லிட்டு போனாரு. சரி, நாங்களும் வரோம், பார்க்கலாம். நீங்கள் மாறிட்டா நானும் வராங்க, என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம், வந்து பார்க்குறேன். வாங்க கட்டாயமா.